அதாவது உங்கள் ஜீன்லேயே வந்து ஹேர் க்ரோத் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ லாங் ஹேரு. ஸோ நீங்கள் வந்து வெளியில் அது தேவையில்லாமல் வந்து சொல்லி வந்து பொய்யா பரப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜீன் மூலயமா ஹேர் க்ரோத் ஆகிறது இதெல்லாமே வந்து உண்மை தான். பட் வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹேர் க்ரோத் அங்கே நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்குமே என்ன மாதிரி லாங் ஹேராக வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யார்ட்டையுமே சொல்லலை. பட் ஒரு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கிற இடத்துல ஹேர் க்ரோத் இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பாடி ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வெளியில் போகிறோம் வரோம், நிறைய டஸ்ட் படியுது, ஹீட்டு, அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும்போது ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நிறையவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா 21 மூலிகை பொருட்கள் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால பாடி ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறது, ஹேர் ரொம்ப ஷைனிங் ஆகுது, இந்த மாதிரி எல்லா ரிசல்ட்டுமே வந்து நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து நான் இப்போ வந்து ரொம்ப தைரியமாகவே சொல்லுவேன். ஏன்னா வந்து இதை நான் மட்டும் சொல்லலை, நம்ம ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஹேர் ஆயிலை வந்து ட்ரஸ்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். ரிசல்ட் வந்து நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளேயே கண்டிப்பாக பார்ப்பீங்க.